யாரா அது? இந்த மெசேஜ் நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. அவ சூசைட் பண்ண போறாளாமா. சூசைட் பண்ண போகுதா? பிஜெபியோட அடி வாங்க முடியாது மச்சான். ஆத்தாடி ஆத்தா. அடே உனது கூட எனக்கு மெசேஜ் பண்ணுது. எனக்கு அவளுக்கு சண்டைடா, பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதான் உனக்கு மெசேஜ் பண்றேன். ஏய் உங்களுக்கு வேற வேலை மசரே இல்லையாடா? நீங்க சண்டை போடுங்க இல்லை செவுத்துல முட்டி சாவுங்க. ஏன் தலையாண்டா போட்டு உருட்டிட்டே இருக்கீங்க? மச்சான் நீ அவள மாதிரி நெசன்ஸ் கேள்வி கட்டுருன்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ்ல பாரதி காட்டுற சீனை மட்டும் ரிப்பீட்ல போட்டு காமிச்சிடும் உனக்கு. ஐயோ இந்த ஆரம்பிச்சால ஜீனி பாமா இல்லைன்ட்டு இந்த பிள்ளைய பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சொல்லு தங்கச்சி. கொம்மான்னு சண்டை போடுறான்னா. டேய் என்னடா சும்மா சண்டை போடுறான் அண்ணா. நீங்களாம் எந்த ஸ்கூல்லடா படிச்சீங்க? டைமுக்கு சப்ப சொன்னா ஆனா அதுக்கு சண்டை போடுறான். என்ன கண்ட விடாதெல்லாம். டைமுக்கு சாப்பிட சொன்னேன்னா அதுக்கு போய் சண்டை போடுறான். ஆண்டவா இந்த தற்குறி காதல்கிட்ட நீ காப்பாத்துற. இப்ப என்ன, எனக்கு லைஃப் பாயே பிடிக்கல அண்ணா. லைஃப் பாயை பிடிக்கலன்னா ஆமாம் சிந்தாலினி யூஸ் பண்ண சொல்லு, இல்லைனா அரசன் சோப்பு யூஸ் பண்ண சொல்லு. நான் எல்லாம் அதை யூஸ் பண்ணுறேன். வெளுத்து கட்டு. என்ன அவள் லைஃபே பிடிக்கும்னு சொல்கிறாடா. ஓ மை காட், ஷீ இஸ் கோயிங் ஆன் த வே டு டிப்ரெஷன். கவலைப்படாதம்மா, உனக்கு அண்ணன் நான் இருக்கேன். டோன்ட் வரி. நீங்கோ இருக்கோ தயிர்னால தான் நான் உங்களுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன். தம்பி டிரான்ஸ்லேட்டரு. நீங்கள் இருக்க தைரியத்தினால தான் உங்களுக்கு ஒன்று பண்ணியிருக்கேன் அண்ணா. ரியலி? ஏண்டா நல்ல பிள்ளையா இருக்கு இந்த பிள்ளைகிட்ட போய் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கடா விளங்காதவனே. என்னம்மா பண்ணியிருக்க? சீடை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு நீங்கள் எனக்கு இருக்கிற தயிர்னால தான் உங்கள் பேரனையும் லெட்டரில் பின் பண்ணிட்டு அண்ணன். புரியல என்னடா சொல்லிடுறேன் தங்கச்சி? அடே அம்பி, அவள் சூசைட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாலாமா, அதனால தான் ஓம் பேரையும் லெட்டரில் பின் பண்ணி வச்சுட்டாலாமா. ஏண்டா என் பேர் எதுக்கு வால் பின் பண்ணியிருக்கு? நீங்க அண்ணன் தங்கச்சி உங்களுக்குள்ள 1008 இருக்கும், எனக்கு எப்படி தெரியும்? செருப்பு பிஞ்சிரும். அந்த புள்ள சீடை சூசைட் பண்ண போன்னு சொல்லுது. ஒழுங்கா போய் பேசுறா. தம்பி ஒரு வாட்டி முடிவு பண்ணனா பண்ணாதான், என் முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ நான் ஸ்டேஷனில் ஜட்டியோட முட்டி போட்டு அடி வந்தது எவனாலையும் மாற்ற முடியாது. மச்சான் போய் பேசுகிறேன். நான் இனி பாக்ஸ் செட்டு கூட வாங்கல, அதே பிஜெட்டியோட தான் சுற்றிட்டு இருக்கேன். சீனியன்னா பிளம்பர் 8 கோளாறு 5ன்னு கேளுங்க அண்ணா. என்ன லாங்குவேஜரா இதெல்லாம்? நம்பர் 8 கலர் ஆரஞ்சு அதுவான்னு கேட்குறேன். ஆமான்னு சொல்கிறேன். ஆமாம்மா ஆமாம். பார்டர் போட்டிருக்கான் அண்ணா. டேய் எதுக்கோ பார்டர் போட்டிருக்காம்மா. ஏய் ஓகே பேபி, இது நீ அப்பயே ஆர்டர் பண்ணி தான் நான் சண்டையே போட்டுக்க மாட்டேன். நீ தேவையில்லாமல் சீனுக்கு வேறு மெசேஜ் பண்ணிட்டேன். அவன் தொடர்ந்து அடங்கி போய் ஃபேன்லேயே யூரின் போயிடுவான் போல. ஹலோ ப்ரோ, ஃபோனில் யார்? ஏன் ஆளு இன்னமோ பேச மாட்டேன் பிடுங்க மாட்டேன் முடிவு பண்ணாதான்னு இப்போ? ஆமாம் சொன்னேன், அது கோவத்தில். இப்போல்லாம் ஓகே ஆயிடுச்சு மச்சான். ஏன்டா என்னை பார்த்தா உங்களுக்கு இன்னும் டாக்கிங் டாமல் இருக்குதுதான். உங்களுக்கு போர் அடிச்சா என்னை போட்டு அடின்னு அடிக்கிறீங்க. ஆமாம் அந்த நம்பர் 8 கலர் ஆரஞ்சுன்னு என்னது? 8ஆம் நம்பர் ஷூவும் ஆரஞ்சு கலர் ஜேசிபி ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கி குடின்னு சொன்னேன். அவன் முடியாதுன்ட்டா, அதான் கோவத்தை சண்டை போட்டு பேசாமல் வந்துட்டேன். இந்த ஜேசிபி வந்துச்சுன்னு சொல்லு. எதுக்கு மச்சான்? குழி தோண்டி என்னை புதைச்சிரு.